பொறுமையா நின்று ஆடணும், முடிக்கலாட்டி மண்டி போட்டு ஆடு சாமி. கீழே விழுந்து உருண்டு விரண்டெல்லாம் ஆடுற தெய்வம் இல்ல நீ. நில்லு பொறுமையா மண்டி போடு. பொறுமையா நின்று ஆடு, முடியலாட்டி மண்டி போட்டு ஆடு. உட்கார்ந்து கூட ஆடாதனால தப்பு இல்லை. மண்டி போடு. இந்த சைடுல இருக்கிற பெண்கள் தயவு செய்து அப்படியே கை தட்டி கொடு சத்தம் போடுங்க. மண்டி போடு. கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. மண்டி போடு அப்படியே மண்டி போடு. கீழே விழ கூடாது. மண்டி போடு அப்படியே. மண்டி போடு. பொறுமையா நின்று ஆடணும், முடியலாட்டி மண்டி போட்டு உருண்டு விரண்டு ஆடு தெய்வம் இல்ல நீ. மண்டி போடு ஆடு, இல்லாட்டி அப்படியே மண்டி போடு. பொறுமையா ஆடணும், மனமுழுந்து ஆடி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பெண்கள் எல்லாருமே நல்ல வளம் வாழ வேண்டும் என்று இந்த காளி மாறி முனியப்பட வேண்டி இந்த நாடகம் வச்சிருக்கிறோம். எங்க ஊர் பெண்களுக்கு எந்த ஒரு பேய் விஷயம் பிடிச்சிருந்தாலும் விலைக்கு இன்னையோட ஓடி போயிடணும். இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி வந்த புண்ணியமாக இந்த ஊர்ல எந்த பேய் விஷயமே இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பேய் பிசாசு கொடுத்ததுக்காக அல்ல, எந்த யாருக்கு வேணாலும் அருள் வரலாம். மதுரை பாண்டிமணி தெய்வம் அருள் கண்டிப்பாக வரலாம். தயவு செய்து இந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் கைதட்டி குலவ சத்தம் போடுங்க. அருளாடி வந்தா உங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வெட்கப்படாம கூச்சப்படாம பெண்கள் கைதட்டி குலவ சத்தம் போட்டு ஆட்கள் விசில் கொடுக்கணும். கைதட்டு பொறுமையா மண்டி போடு. நீங்க வெள்ளச்சாமிக்கு உண்டான ஆதியாரும் பார்த்தாச்சு. வாழ்ந்தாலும் உங்களோட, செத்தாலும் உன்னோட சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாலே வெள்ளையம்மா அவளுக்கு உண்டான ஆடி ஒரு ஆடு கூட எல்லாமே போயிடும். ஆடி ஆடுக்கு வெள்ளையம்மா கட்டளை ஆடிந்து போச்சு. சொன்ன சொல்லு ஆவுசம் அணியலை. ஆமா, இருப்பது உண்மையினா இந்த பெரிய கூட்டத்துல உனக்கு உண்டான ஆடு யாரு காட்டி கொடுத்து ஓடிவா ஆடியே ஆடி உனக்கு அறுப்பு கோட்டை திருப்பத்தூரா அறுப்பு கோட்டை திருப்பத்தூரா உனக்கு அத்தரித்து சாயப்பங்க அறுப்பு கோட்டை திருப்பத்தூரா அறுப்பு கோட்டை திருப்பத்தூரா சண்டால் வெள்ளையம்மா உனக்கு அச்சரித்து சாயப்பங்க ஏழு பேரு உடன்பிறந்த
அப்படி இருந்துட்டாலும் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கதை உருவாகி இருக்குன்னா ஆமா அதுக்கு காரணம் யாரு யாரு அந்த முத்தங்குடி வீடு ஊரணிக்கரையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றவனே ஆமா கொள்ளாத கோபக்காரே மதுரை பாண்டிமுனி அண்ணவனை வச்சுட்டா இந்த கதை இன்னைக்கு உருவாகி இருக்கு கண்டிப்பா அண்ணவனுக்கு உண்டான ஆடு யாருன்னு பார்க்கணுமா இல்லையா கண்டிப்பா. இத்தனை பெரிய கூட்டத்துல மதுரை பாண்டிமுனிக்கு உண்டான ஆடு யாருன்னு பார்க்கணும் இல்லை பார்க்கணும். நாள் ஒன்றுக்கு ஆயிரம் கருங்கடா காப்பி குடிச்சு அகில உலக மக்களையே கட்டி காப்பது நீதினா கண்டிப்பா. சொல்ல அழியாம உன்னுடைய நீதி அழியாம மக்களை ஓடி வா. துள்ளி குதித்து ஓடி வர வேண்டும் பாண்டிமுனி ஐயாரு அக்கா, தயவு செய்து இந்த பெண்கள் வந்து பழனிசாமி இந்த இடத்துல கஸ்மாயிலூர்ல வந்து இந்த காளியம்மன் முன்னாடி வந்து ஆறுனதுக்கு உண்மையாக இருந்தா இந்த பாண்டிச்சாமியே வெள்ளைச்சாமி தெய்வமா இருக்கிறது உண்மையா இருந்தாக்க எங்க மாமன் மக கவிதாவுக்கு அடுத்த வருஷம் இந்த இடத்துல வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இந்த இடத்துல இதே நாடகம் இந்த இடத்துல எங்க அக்கா மகன் வைக்கும். அந்த வேண்டுதலை கொடு. வந்த தெய்வம் வந்து அந்த பிள்ளைக்கு அந்த வரத்தை கொடுக்கணும். அடுத்த வருஷம் இந்த ஆலய வாசல்ல தொட்டி கைமா இருக்கணும். ஆமா, வந்த தெய்வம் இந்த குழந்தைக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம நல்ல கொடுக்கணும். அந்த குழந்தையோட மாம்சம் வாரிசு தலையணும். அடுத்த வருஷம் ஆலய வாசல்ல தொட்டிங்கமா இருக்கணும். ஓடி வாழ அருள் கொண்டு ஆடி வந்து அவனுடைய அருள் காட்சி என்னன்னு காட்ட வேண்டும். சொல்லி கொடுத்து ஓடி வா பாண்டி மணிக்காரு. பாண்டிச்சாமி உண்மையா இருந்ததுன்னா எங்க அக்கா மகளுக்கு குழந்தை கிடைக்கணும். ஓடி வா பாண்டி. நாள் ஒன்றுக்கு 1000 மகள் கடுங்கடா காவி கொடுத்த அகில உலக மக்களை கட்சி காப்பது நீதினா இந்த ஊர் மக்களை காக்க இந்த இளைஞர்களான வேற துள்ளி கொடுத்து ஓடி வர வேண்டும். பாண்டி ஓடி வா பாண்டி.
பொறுமை சாமி கீழே மேல விழுகக்கூடாது. சாமி இங்க வந்தது பூரா சாமியா இருந்த உண்மையா இருந்துச்சுனாக்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் வரணும். ஆமா எனக்குள்ள நிலைமை வந்ததில்லை. அவளை பார்க்கணும் இல்லையா? என்னுடைய நண்பரை அழைத்துக் கொண்டு இன்னைக்கு அருப்புக்கோட்டை திருப்பவனத்து கொண்டாட்டத்துக்கு போறேன். போகி என்னுடைய விளையமா என்னுடைய ஆக்கத்தை பார்ப்பதற்காக ஏதாவது ஒரு மூலையில இருந்து பார்க்காமையா போயிருவா? கண்டிப்பா பார்க்க வருவாங்கிற நம்பிக்கையோட அம்மா அவங்க ஊர் முத்தாரமே சாத்திர திருவிழா கொண்டாட்டத்துக்கு போறேன். சரி போக வேண்டும் என்றால் அம்மா கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாததே. அறிவை நீ உள்ளம் தெளிவாக அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாததே, பொய்யே சொல்லாததே.
கண்ணை நம்பாத உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் உண்மை அந்த வழி மறந்துவிட்டு கண்ணோடி போகிறவன் போகட்டுமே உங்களுடைய கண்டவுடன் அந்த வழி மறந்துவிட்டு கண்ணோடி போகிறவன் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவாக போதிடுவாகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்று அதுவே என் உலகனாகும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்று அதுவே என் உலகனாகும் கண்ணை நம்பாத உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதே அறிவை நம்பு உள்ளம் தெளிவாக அடையாளம் காட்டும் புரிய சொல்லாதே புரிய சொல்லாதே பொய்ய சொல்லாதே புறப்பட வேண்டும் இந்த அதை உனக்கு ஆமாங்க அண்ணே வணக்கம் எதனே வதக்குங்கிறியா எது ஆமா எண்ணெய் இல்ல கடுகு இல்ல மிளகா இல்ல அண்ணே வணக்கம் இங்க என்ன நடக்குது பாய் இங்க என்ன நடக்குது இங்கே ஆடலும் பாடலும் நடக்குது ஜத்தி போத்தாங்க அதுவா ஆமா ஆமா ஜட்டி போட்டுட்டு ஆடுறது அங்க இங்க ஜட்டி போடாம ஆடுவாங்க ஓ ஆடலும் பாடலும் சரி சரி ஏன் எல்லாம் தூங்குவாங்க எல்லாம் நீ வரலன்னு எல்லாம் தூங்குறாங்க என் மொசக்கட்டில முழிக்க கூடாதுன்னு பப்பன் மாதிரியே பிள்ளை பிறந்துரும்னு சரி சரி சரி. இந்த முறையில முழிங்க இவன் மாதிரியே பிள்ளை வரட்டும் அதனால ஒன்றும் சந்தேகம் இல்லை அதை செனப்பண்ணி மூஞ்சி காட்டுறேன் அப்புறம் வாங்க அப்பதானே வாயில என்ன என்ன வாயில என்ன எனக்கு முன்னே என்ன வாய் மட்டுமா இல்ல நாக்கு நாக்கா எந்த நாக்குனே நேனாக்குதான் சரி 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 அதுக்கு பசிக்க மாத்துக்கு சரி ஆமா ஆமா அதுக்கு மட்டும் போக பசிக்காது அப்புறம் மூணு நாளா காணாம காணாம தேடுறீங்க சரி போயிட்டு போதேன் போ யாரு ஆயோ கையாம பேத பேதாவாங்க வாயில பேலாதீங்க அப்புறம் குண்டியில தான் பேலாது அதே அவன் என் கூதியில இருக்கப்ப என் கூதவே இருப்பேன் கூடவே நண்பர் சரி இருந்தானா சாதனையா வாங்கி தரதான் என் பழக்கம் ஓ 3 நாள் விட்டுட்டு போனானா எங்க நீங்க குடிகாரப்பா எது இல்லாம இருந்துருவான் சாதாயம் இல்லாம இருக்க மாட்டான் ஏங்க அப்படியா சரிங்க இத டிவில எல்லாம் பாத்தீங்களா என்னது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இந்த சாராயத்தை குடிச்சு விட்டதே என்ன வளர்த்துருக்காங்க அதெல்லாம் 40க்கு மேல தாண்டிடுச்சு போயிட்டு போதாங்க போ ஆமா அது மாதிரி சாராயம் குடிக்காம உங்களால இருக்க முடியாது நம்பர் நீங்களும் எங்க போனாலும் ஒன்னாத்தான் போவீங்க ஆமா எங்க விறகுக்கு போனா ஒன்னா ஒன்னா கடைக்கு போனா ஒன்னா மலைக்கு போனா ஒன்னா இந்த வண்டியில மட்டும் போகும்போது ஏங்க அவரை விட்டுட்டு போயிடுறீங்க வண்டி வீடு முன்னாடி தூக்கி நம்ம நந்தவனம் இருக்குல்ல அந்த நந்தவனத்துக்கு அவனை கூட்டிட்டு போனா நந்தவனம் சென்றவன் இருக்கேன் உங்களுக்கேன ஒரு நந்தவனம் இருக்கு அந்த நந்தவனத்துக்கு கூட்டி போனேன்னு அந்த வனம் எனக்கு மட்டும் என்னங்க உயிர் நண்பர் அப்படிங்கிறீங்க ஆனா
இப்படிதான் இருந்தவன் ஏன் நான் ஒரு நாள் பொதுக்குன்னு தூங்கிட்டேன். ஏன் இவன் என்னை கூத்துட்டு போத்தவன் கொஞ்சம் விட்டு புத்து ஏன் இவன் மாதிரி புது போத்து போய்த்தான் தாங்குது. என்ன போச்சுன்னு புது போத்துன்னு சரி கோயிலுக்கு போதேன் போ. ஆ, நான் பேச மாட்டேன். நீங்க பேச மாட்டீங்க. ஆ, நான் வந்துட்டுனா அப்புறம் எப்படிதான் பேசுவீங்க நண்பர்கிட்ட? வாயிலையா அது தெரியுது. ஆ பேச மாட்டீங்க. ஆஹா. சரி பார்க்கலாம். நான் வந்துட்டு ஆமா நம்பர் 2 கூப்பிடுங்கப்பா பார்க்கலாம். நீ கூப்பிடுதான். ஆ, நம்பர் 2 ஓய் ஒண்ணு வெளுங்கல. ஏய் நம்பர் நீங்க தான் கூப்பிடணுமாப்பா. என் ததக்கதகத்தை பாரு. 3 நேரம் காலத்தை பாரு. நம்பர் 2 உனக்கு சகலையா அவரு? சகலையா பங்காளியா? கூப்பிடுங்க. நம்பர் 2 ஏன் ஏடா கூப்பிட்டா கூப்பிட்டதாடா சரி பல்லு கிடக்கு சார்ல இருக்கு போதான். யாரு இன்னைக்கான குடிக்கார போயலா? நானா நீயாடா? நீனே. நான் குடிக்கார போயலா? ஆமா. ஐயே ஏடா கூப்பிட்ட? உங்களுக்கு போதேன். நாரா உன உம்ராடா வாங்க. நம்பர் 2ங்களா? ஊருக்கு போனா ஊர்ல போறியா? சோ இது என்ன ஊரு? என்ன ஊரா? கஸ்பாயில் இந்த ஊருக்கு நீ தான் நம்புற? நான் நம்பர் இல்ல. இது என்ன ஊருதான்? என்ன ஊரு? கஸ்பா ஐயலூர். கசப்பா ஐயூரா? கசபசே. கசப் இல்ல கசகச இல்ல ஆ. கசப்பா ஐயூர். கசபசே. கசப்பு ஐயலூர் இல்லையா? கஸ்பா சொல்லு. கஸ்பா ம். கஸ்பா கஸ்பாவும் கஸ்பா. என்ன எல்லாம் கசப்பு ஐயலூர் இருக்கே. இந்த வந்துக்குமா? இந்த ஊர்ல வந்திருக்கிறா. சரி இங்க அட்வான்ஸ் வாங்கணும்ல. அட்வான்ஸ் என்ன வாங்கணும்? நீ தானே அட்வான்ஸ் வாங்கினவன். நானா வாங்கினேன்? நான் வாங்கினா நீ தானே வாங்கின? பூரா குடியார பையெல்லாம் சேர்ந்தா அட்வான்ஸ் வாங்கினோட மறந்துட்டாங்க போதையில். ஏண்டா எம்பட்ட வாங்கினேன்? ஏண்டா நீ தான் கூட வந்த? நான் தான் வந்தேன். ஊர்காரட்டு நீ தானே அட்வான்ஸ் வாங்கின? ஏய் போடா தூக்க இங்க வாடா. அது முண்டா என்ன? அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க. என்னடா? ஏய் ஏய் அடிச்சுக்காதீங்க. இவன் தான் கூட வரேன். ஆ, இவன் வாங்க போதையில பார்த்துட்டான் அவன். சரி நீங்க நல்ல மனுஷன். டேய் நான் கூட தான் வந்தேன். ஆ, இருந்தாலும் ஆ. ஓரமா வந்து இவன் தான் அட்வான்ஸ் வாங்கினேன். ஓ அப்ப யாருதான் அட்வான்ஸ் வாங்குறது? அவன் தான் வாங்கினேன். அவனை கேட்டா உன்னைய சொல்றேன், உன்னைய கேட்டா அவனுக்கு என்னையா யாரு அட்வான்ஸ் ஏய் வாங்க? லூசு பையல நீ தான் அட்வான்ஸ் வாங்கின? நான் தான் வாங்கினா. நீ தான் வாங்கின. சரி அதை ஒருத்தன் வாங்கிட்டான். வாங்கிட்டேன். வாங்கிட்டு எல்லாத்தையும் சாதாயம் கொடுத்துட்டான். எவ்வளவு வாங்கின? நான் எவ்வளவு போய் வாங்கினேன்? ஆமையார் போய் வாங்கினேன். எவ்வளவு வாங்கின? நான் எவ்வளவு வாங்க எவ்வளவு வாங்கலையா? இவன் எவ்வளவு வாங்கலையா? எவ்வளவு வாங்கணும்னு எவ்வளவு வாங்கணும்னா அதை எவ்வளவு நான் கடையில இருக்கிற கள்ளமுத்தாயா எவ்வளவு வாங்கினேன்? இல்ல எவ்வளவு வாங்கின? எவ்வளவு வாங்கினேன்? சொல்லு அப்படி சொல்ற அப்படி சொல்ற. எவ்வளவு வாங்கின? என்னை அதிகாத எய்ஸுக்கு யாருக்கு? ஆமா ஆமா ஒரு ஊர்ல இந்த சாக்கு சொல்லி தப்பிக்க வெல்ல முடியாது. அப்படியா? இன்னைக்கு வெள்ளூர் ஒரு சொல்ல ஆமா ஆமா ஆமா. சரி இருக்கிற கூப்பிட்டானிய ஒய்யாட்டா அந்த மாதிரி இந்த ஊர்ல ஒயிலாட்டம் நம்ம இந்த வந்துட்டோம். சரி இந்த குதிகாத வெள்ளத்தாங்க குடியேற போய் வெள்ளச்சாமி. ஆமால்லாம் அவன் 3 நாள் எங்கடா போனேன்? ஆளவே பார்க்க முடியல. அவன் ஊருக்கு போய்தான்டா. ஊம்பு போயிட்டானா? டேய், ஊருக்கு போய்தான்டா. ஊருக்கு போயிட்டானா? சரி. ஆனா அவன் நான் பேச மாட்டேன். நானும் பேச மாட்டேன். அவன் சுசைட்டி எதுவுமே இருந்து பேசுறது. ஐயா ரெண்டு பேரும் அந்த ட்ரம்மை மட்டும் எடுத்து கொடுங்க. எதுக்குடா? அந்த மாதிரி பேச மாட்டான் பேச மாட்டான். வாயில வாயிலையா? பேச மாட்டீங்க. பேச மாட்டான். 2 வரும். ஏண்டா நாங்க ஒய்யாவது போதோம்னா அவ கூப்பிடுறா. ஏயா யாருக்கு ஏன் வெளில பேர் செல்லமா கூப்பிடுறது. அப்புறம் அயலூர் தர்மேஸ்வரர் பக்கத்துல தான் இருக்குது, போயிட்டு வாங்க. அவன் வெள்ளச்சாமியா? வெள்ளச்சாமியா காணப்படாதுன்னா எனக்கு தோன்றது கிடக்காம தெரியல. எங்க கிடக்கிறானா? எந்த குட்டி சேர்ந்து கிடக்கிறானா? புதிகாத பையன் தட்டு கட்டா போய
அவன் மனுஷன் அவனை குத்திட்டு வந்து ஊதுக்காவை வைக்கிறான் வெள்ளத்தாமே வேணும் எவ்வளவு போதடிச்சு செடியா இருக்கான் பாரு நானு. போதாடி அவன் கூப்பிடுறான் அழுத்து கூப்பிடு அப்படியா? டேய் வெள்ளச்சாமி நண்பா, கோயிலுக்கு தகுந்த பூசாரி வந்துட்டாரு. உங்களுக்கு அதான் சரியா இருக்கும். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அதுக்கு மேல ஏறாத நம்பா. ஏண்டா ஒடிச்சிடாத. ஏய் அப்படிதான். இது அவ்வளவுதானா? அப்பதான் ஆமா. நண்பா, டேய் நண்பா, நண்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாப்பா? ஆளை பார்த்து 4 நாள் ஆச்சு. 4 நாளாச்சா? எங்கடா போனீங்க? ஏய், ஒரு போன் பண்ணாலும் எடுக்கடாப்பா. ஏண்டா? ஏண்டா நீ ஒரு காட்டுல நடக்கிற, அவ ஒரு காட்டுல நடக்கிற. மண்டையை பிரிச்சுக்கிட்டு அப்படியா? அந்த ஏமாத்து பேக்கிற 4 நாள் கிடந்தாண்டா பிச்சைக்காரன் மாதிரி. டேய் நண்பா, ஆ. நாங்கெல்லாம் வேட்டைதான். நீங்கெல்லாம் வேட்டைதான். வேட்டை. மசா அவத்துக்கு சேரல பிரியாணி போட்டு சாப்பிட்டியாம்ல. மச வேட்டை, மச வேட்டை. குதிரை வேட்டை. இருக்கட்டும். நண்பா, நம்பா சேராம சேர்ந்துருக்கோம். கூடாம கூடி வாடா இருக்கிற வாடா 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 நம்பா. வாடா, 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 வாடா. அவனுக்கு எரியுது. அடடே, நாங்க இங்க சேராம சேர்ந்துருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்னடா இருக்கு? உனக்கு என்ன இருக்கு? வாடா, டேய். நெருங்குடா, நெருப்புடா. வாடா 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 இங்க. சாராய வேணும் வேணுமாடா? டேய் நண்பா, உனக்கு வாடா வாடா இங்க. டேய், உன்னை விட்டுட்டு டேய் வேற என்ன சொன்னீங்க? ஊதுக்கு ஏன்டா வேற என்ன வேணும் சொன்னீங்கடா? வேற என்ன சொன்னீங்கடா? ஆ? நெருப்புடா, நெருங்குடா. ஏய், யாரா சொல்ற அந்த வேலை பார்க்க சொல்லி? யார சொல்ற? இருடா, இருடா, கருப்புண்டா இருந்தா இருடா, சொல்லுங்க. அப்படியே நாங்க சொல்லிக்கிறேன். ஏடா வாடா இங்க. ஏய், அங்க கரண்ட்டா. கரண்ட்ல போய் உட்காருடா. ஏடா, கரண்ட் அடிச்சு செத்து போயிட்டு உன் முன்னாடி பிள்ளைல யாரா காப்பாத்துறது? மாமா வேணுங்களா? ஏய், இவன் யாரு? என் பங்காளி கித்து 2 உன் மங்காளி கித்து கிட்டா. ரொம்ப நாள் ஆச்சு ஆளை பார்த்து. அவன் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டானா? சரி, 4 நாள் நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? நான் என் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டேன். விருந்துக்கா? பொய் சொல்றேன், பொய் சொல்றேன். அந்த சுற்றுல பார்த்தீங்கன்னா அங்க நந்தமந்திரம் கிடந்த 2 நாளா. ஏய், மாமியா வீட்டுக்கா விருந்துக்கு போனேன்? ஆ விருந்துக்கு போய் போய் சமையல் ஏண்டா? அதை வெளியே சொன்ன வெக்கம் என்ன ஏண்டா தலையில முக்காடு போட்ட? பேசாம என் பொந்தாச்சி வரமாதி என்ன முக்காட்டி? ஏன்டா முக்காடு போட்டுக்கிட்ட? என் பொந்தாச்சி வரமாதிக்கிறா வரமாட்டேங்கிறாளா? ஏன்? டேய், திருவிழாக்கு போயிருந்தேன். திருவிழா வேணாம், நான் சொல்றா. ஏன் தான் இதை மட்டும் அழுத்தி அழுத்தே கேட்குறீங்க? திருவிழாக்கு போனி என்ன ஒண்ணு? திருவிழாக்கு போனா திருவிழாக்கு போனோடனே திருவிழாக்கு போன உடனே அங்க பார்த்தா எல்லாம் புதுசு புதுசு இல்லையா இருந்துச்சு. டேய், புது புது சேலையா? ஆ, எல்லாம் ஒரே கலர்ல ஒரே கலர்ல அப்படி எடுத்துக்குது. குறுப்பு சேலை. குளிப்பு செய்யல. ஒரே கலர்ல குறுப்பு சேலை. ஒரு 250 சீலை இருக்குங்களா? சரி, உங்க ஊர்ல உள்ள பொம்பளை, உங்க மாமியார் ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி சேலை. ஒரே மாதிரி சீலை சரி கத்திட்டு அன்னைக்கு என் பொந்தாட்டியும் சீலை கத்திருப்பாங்க இருக்கு. சரி, எனக்கு தெரியாது. தெரியாது. என் மாமியாவும் ஒரே சீலை, உன் மாமியாவும் ஒரே கலரு, நானும் என் பொந்தாட்டியும் ஒரே கலர். உன் முன்னாடி ஒரே கலர் சேலை.
2 பேரும் சரியா கத்திட்டு வீட்டுல வந்து பாக்குது. சரி. நான் முதல்ல ஊருக்கு போனா அங்க இந்த குலம் இருந்த ஆளுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு மாப்பிள்ளை வந்துட்டான்னு சொல்லி நம்ம ஊருக்கு மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொல்லி என் சின்ன மாமனாரு என் பெரிய மாமனாரு மொத்தமாரி கூட்டி போயிட்டாங்க. சின்ன மாமனாரு பெரிய மாமனாரு மொட்டை மாடிக்கா. அதான் ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்டுச்சு. இருக்குதா மாமனார் மாமியார் பெரிய மாமனார் சின்ன மாமனார் உதச்சாங்களா? அத இல்லதா அங்க கூட்டி கொண்டு சாராயம் கூட்டிட்டு போய் மருமைய வராத மருமைய வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சாராயம் ஊத்தி கொடுத்துட்டு நீ பதுக்க போட்டு எல்லாம் அந்த ஊர்ல ஆடலும் பாடலும் உனக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்துட்டு ஆடல் பாடல் பார்க்க போயிட்டாங்க. நைட்டு 2 மணி 3 மணி இருக்கும். பசி கப்ப 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 கப்பன்னு எல்லா பேரும் ஆடல் பாடல் போயிட்டாங்க. வீட்டுல யாருமே இல்ல. நீ மட்டும் மொட்டை மாடியில போதையில பத்துக்க. 3 மணிக்கு எந்திரிச்சு கீழே வந்தேன். ஏன் பொண்டாட்டி எப்பவும் ஊருக்கு போனா அந்த கட்டில தான் பதுப்பா. நீயும் முன்னாடி ஊருக்கு போயிட்டா ஒரு கட்டில கொடுத்துருவாங்க. அந்த கட்டில வீட்டுக்குள்ள கிடக்க. வீட்டுக்குள்ள சரி நான் பொண்டாட்டி தான் கட்டில பத்து கிடக்குதா அப்படின்னு போது சரி இங்க இருந்து அதை போய் எந்திரிச்சு போய் குந்தில அப்படி உதச்சு கட்டில உங்க கட்டில படுத்து கிடக்கவும் சரி நம்ம பொண்டாட்டி தான் படுத்து கிடக்குது எந்திரிக்கல அப்படின்னு உதச்ச எந்திரிக்கல. சரி மறுபடியும் எங்க வந்து எட்டி ஓத்தேன். எட்டி உதச்ச ஓத்தோடனே அதுல என் மாமியா பக்கத்து பார்க்குது. என் பொண்டாட்டி ஆடல் பாடல பார்க்க போயிட்டான். உன் பொண்டாட்டி ஆடல் பாடல் பார்க்க என் மாமியா பொழுதுக்கு வேலை வெட்டிய பார்த்த போது உங்க கட்டில படுத்து கிடக்க. கட்டில அசையா தூங்கிடுச்சு. சரி நான் இதை கவனிக்க சோது போல ஆள் இல்லையா? ஆள் இல்ல. சரி சரி சோது போத மாட்டாங்க போதையில கலக்குதுமே கோவத்தை இருப்பாங்க அப்படின்னு கொடுத்து என் மாமியா அங்கிட்டாம தெரிஞ்சு பார்த்து கிடந்துச்சு. உன் மாமியா அங்கிட்டாம திரும்பி நான் எங்கிட்டாம தெரிஞ்சு பார்த்துருந்தேன். கட்டில படுத்துட்டேன் மாமியா பக்கத்துல 2 பேரும் காது மேல காது போது தூங்குதும். சரி அது அசதியில படுத்து கிடக்குது. போதையில போய் படுத்து கிடக்குது. காது மேல காது போது தூங்கவும் என் மாமனா காது எனக்கு சாலாயம் வாங்கி கொடுத்தாது பாரு. சாலாயம் வாங்கி கொடுத்தா அவரு ஆடல் பாடல் பார்த்த போது வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆடல் பாடல் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாரு. வந்த உடனே ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ அப்பா கத்து ஐயோ ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ அப்பா நல்ல போத. என் மாமியா ஏற்கனவே லேசா தத்த லேசா குந்துமதி விழுந்தாலும் பயப்படும். என் மாமா கத்துன கத்துல என் மாமியா என் மாமா கத்து என்னைய அந்த என் பொண்டாட்டி வந்துட்டான். வந்த உடனே மகாமுனியாட்டம் நிக்குதா புஷு புஷுன்னு. மகாமுனியாட்டம் பொண்டாட்டி மேலையும் ஊத்துது கீழையும் ஊத்துது. வேர்வை தண்ணி. எனக்கு போதையில நல்லா பந்து மெத்தையாத நல்லா தூக்கம். நமக்கு தெரியல மக்களுக்காக இந்த மாதிரி ஆலமரத்துக்கு கூட்டம் போட்டாங்க. கூட்டம் என் மகளை ஏன் தூத்து சரி நீ மாமியால கூட்டிட்டு போதாண்டா. நேத்து இரவு முட்டு சந்துக்குள்ள பன்னிக்குடியை கட்டி பிடிச்ச நீ தானே? அது நான் இல்ல பொங்கலாச்சு பையன். போய் மாமனாரையும் மாமியாரையும் பிடிச்சிட்டீல்ல. மாமியா இன்னும் வந்துருச்சு. என் பொண்டாட்டி அங்கே இருக்குதான். வர மாட்டேங்குதான். சரி இன்னைக்கு போய் பைசல் பண்ணி தயவு செய்து குழுப்பு செல்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் போட்டதுங்க. எனக்கு வந்த நிலைமை யாருக்கும் வந்ததுங்களா? ஐயோ யாருக்குமே வந்துடக்கூடாது. அதனால குறுப்பு செல்லாம் எடுத்தா ஒன்னா. ஆனா ஒரு விஷயம் தான் என்ன மகளோட மாமியா இல்லடா அது இல்ல அது இல்ல. ஆனா வயசு கொஞ்சம் கூதி இருக்குது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. சரி ஏன்டா கூப்பிட்டீங்க தெரியல கேளு. ஏன்டா கூப்பிட்ட ஏன்டா இந்த ஊர்ல திருவிழா வச்சுன்னு சொன்னாங்க. சரி என்ன ஊருக்காரால கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம வெள்ளச்சாமிய நல்லா ஆடி பாடுறாப்படி அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வர சொன்னாப்படி. நானும் வந்துட்டேன். ஆனையில கொஞ்சோட ஒரு பாட்டில் சேர்த்து அடிச்சிட்டேன். சாராயத்தை அடிச்சோடனே அப்படி மரத்து ஓரமா படுத்துட்டேன். அட்வான்ஸ் வாங்கினது அவன் தான் வாங்கினேன். நான் வாங்கல. நான் சாராயம் குடிச்சிட்டு ஓரமா படுத்துட்டேன். எம்பிட்டா வாங்கினேன்னு கேட்டா நீ எம்பிட்டா வாங்கின அவன் என்ன கேக்குறேன். ஆமா நான் வாங்கல. ஆமா ஆனா வாங்கி மிச்ச காசு எனக்கு கொடுத்துருக்கிறேன். சரியா வாங்கிட்டு மிச்ச காசு எனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆமா செலவு போக மிச்சம் கொடுத்துருக்கிறேன். ஆனா எம்புடு வாங்கி செலவு பண்ண எம்புடு வாங்கன்னு தெரியல. ஏ நம்பா ஒன்னா நம்புற என்ன அடிக்கிற அங்க போயிட்டு பேக்கு அடிச்சிடாதா
ஏற்கனவே பேக்கு வாழ அடிச்சு நடக்குது. இது 2 எல்லாத்துக்கும் பேக்கு இது வாழ அடிக்குது. ஆமா. டேய் உடா நம்பரா டேய் உன்ன நம்புற. ஏன்டா ஓடுவே தப்புங்க. டேய் நான் வரமாட்டேன். நான் ஏன்டா ஓடு ஆனா ஓட்டமா ஒலியா வந்த ஏன்டா? டேய் நீ தான் அட்வான்ஸ் வாங்கியவனடா இங்க பிச்சை காசு வந்து வாங்கிட்டு குடுறா காசை குடுறா இதா செலவுக்கு காசு இல்லடா தாண்டா குடுறா இதா எங்கடா வச்சிருக்க டேய் இதா துணி அப்படிங்காத. டேய் என்னடா பாவாடை கட்டிட்டு இருக்கிற அது வேண்டா மாமியாவை குத்திட்டு வந்த வேகத்துல வேத்துனது பாவாயை கட்டிட்டு ஐயே. டேய் டேய் இந்த இங்க அட்வான்ஸ் வாங்கின அந்த ஊர்ல சரி. அட்வான்ஸ் வாங்கிட்டு துணி விதை கீழாமே போதுவா நிக்க மாட்டேங்குது குந்தியில. இந்த ஊர்ல அட்வான்ஸ் வாங்கி ஐட்டுக்குள் வழியா போனா என்ன ஊரு ஐட்டுக்குள் 500 வழியா போனேன் ஐட்டுக்குள் தான் ஹைஸ்கூல் வழியா டேய் செவுத்து பேரு காரணம் சொல்றேன் செவுத்து அவனே காரணம் சொல்றேன் வாடகையா நீ முத அந்த மொன்ன சாட்டையானுக்கு குரு அவன் வைக்க சரிடா அவன் போட போறாண்டி டேய் அட்வான்ஸ் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த வழியா போனா சரி லேசா சாராயம் வாங்க பாட. சரி சாராயத்தை வாங்கி சரி. கையில புதா வாந்தியா வருது. ஏன் நாத்தம் தாங்க முடியலடா. சாராயம் ஆடடித்தான் செய்ய. சரி அது புடிச்சு இந்த கையில புடிச்சு தொத்து நக்க வந்து இல்ல என்ன இருக்குது பக்கத்துல? பொந்தாயக்க கீத்து. சூப்பர் 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 அருமையா இருக்கு. மொந்தாய்க்கு கீத்து நானும் பார்த்துருக்கிறேன். ஆனா மாங்காய் கீத்துறா. அதே ஆமா சுத்தி இருந்து ஆமா. இத வாங்கி குதிக்க சரி அத ஒரு நக்கு என்னத்த வாங்கி குதிக்க அது ஒரு பில்டப் நக்க மாங்காய்க்கு எப்படிடா செலவு 1000 ரூபா வாங்கினேன் 900 தான் முடிச்சுட்டேன். இப்ப எவ்வளவு வச்சிருக்க நான் அதான் மைக்கு போட்டு கேட்கிறேன் ஏன்டா எவ்வளவு வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி பார்த்து போது வீட்டுக்கு ஓடணும் வீட்டுக்கு டேய், இப்ப எவ்வளவு வச்சிருக்காடி? 27 ஓடுதா யாரடா எவ்வளவு வச்சிருக்க நான் எவ்வளவு வைக்கல போதான் டேய் என்ன எவ்வளவு வைக்கலைங்கிற என்ன கேட்டி உடைய எங்க ஊர்ல கோதைங்க பொண்டாட்டி மூக்காய் கிளவி வச்சிருக்கு. சரி அதை விட்டா பாப்பமா கிளவி வச்சிருக்கு. பாப்பமா பொண்டாட்டி இல்ல அது முன்னாடி சொன்னீங்க மூக்காய் கோதைங்க பொண்டாட்டி டேய் ஆமாடா, பெரியப்பா விட்டுப்படா. யாருடா? அது யாரு? அது அத்தனை. டேய், நான் நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள வெத்தலை வாக்கு வாங்கிட்டு தான் சொல்லி முன்னாடியே உட்காந்து வைப்பாங்க. அதுக்குதான் வேற எதுக்கு? டேய் அது மாமியா வேணும்பா எனக்கு. சரி இப்ப உன்னை என்ன கேட்டேன் என்ன பேச? செலவு காசு போக மீதி காசு எவ்வளவு வச்சிருக்குன்னு கேட்டா நீ யார எந்த ஊர்ல யார வச்சிருந்தா எனக்கு என்னடா அதெல்லாம் உன்னை கேட்டாங்க. ஐயோ வேண்டா ஐயோ என்ன ஆச்சு வெறும் சில்லற காசா போட்டு என்கிட்ட விழுந்து ஓட்டல போச்சா எக்கா அங்கிட்டுக்கான கிடக்குதான் பாருங்க எக்கா நாயா நீ சுருக்கு போய் எதிர்த்து உள்ளதா போத்தியான் பாரு எங்க உன் பை காத்து நீ காட்டுல டேய் காலம் இல்லதான் மீதி காசு எங்க ஆட்ட கொடுத்த அவன் தான் கொடுத்தேன். டேய் வாங்கியா 100 தான் வச்சிருந்தேன். 100ல நான் தண்ணி போட்டேன். சரி வாங்கின காசு நீங்களே செலவு பண்ணிட்டீங்க. ஆமா. எதுக்காக வாங்குனீங்க அட்வான்ஸ்? இங்க ஐயோ அம்மான்னு கத்ததுக்கு இங்கடா, இல்லடா ஓயாக்கா கோலாட்டம் கோலாட்டம் ஆட வாங்குனீங்களா? நீங்களே வாங்கி அட்வான்ஸ் காலி பண்ணிட்டீங்கல்ல நீங்களே அட்வான்ஸ் வாங்கி காலி பண்ணிட்டீங்க நீங்களே ஆடிட்டு வாங்க வீட்டுக்கு மிச்ச காசு ஊர்ல எவ்வளவு இருக்கிறது இல்ல காலைல 10 தான் கொடுக்க மாட்டாங்க. சரி அதனால ஆட்டத்தாடி மீதி காசு வாங்கிலாங்கிற ஆட்டத்துக்கு ஒண்ணு அவசியம் இல்லைங்க. நண்பா, இன்னைக்கு ஆட்டம் எப்படி தெரியுமா? தேவராட்டம், ஒயிலாட்டம், பித்தலாட்டம், பொசியோட ஆட்டம் ஆடம். நீராளும் கடலத்த நிலமரல்ல நெல்லோ ஏண்டா வீட்டுல இடம் இல்லாம கடல்ல போய் அத்தையமா நான் இந்த ஹைஸ்கூல்ல தான் படித்தேன். எந்த ஹைஸ்கூல்ல? 6வது வரலாம் ரேடியா போட்டு விட்டு அது வாதுக்கு ஐயோ அம்மா கத்தம் நீராறும் கடலத்த உப்பு மண்ணில்தான் எவ்வளவு செய்வானா நாக்கும் ஒன்னதா நீ வந்து பாட்டு ஆடுற மாதிரி வரிசை அந்த பக்கம் ஆமா பிள்ளையார் சொல்லி போடணும்ல நம்ம குலதெய்வம் பிள்ளையாருக்கு இருக்கா என்னது பிள்ளையார் சொல்லி போதா போதா நீ போதா போதா எனக்கு போதா என்ன பொண்ணு பிள்ளையார் சொல்லி நான் போடவா போனேன் போனேன் வாத்தியாரு நான் போடவா போடுங்க. நீ சொல்லி கொடுத்த பாடம் தானே அந்த பாடத்தை போடுங்க. அது போட்டுறவா போதும் போதும்
ஐயா இன்னைக்கு வந்த மாதிரி சண்டி மரம் ஐயா இன்னைக்கு வந்த மாதிரி சண்டி மரம் வாசமிகு பேசும் மரம் ஐயா இந்த குரல் மாண்டேன் என்று ஐயா கண்ணுசாமி முருகேசாமி செத்திட்ட செய்தி கேட்டு ஐயா இன்னைக்கு உனக்கு பாலர முன்ன விட்டு ஐயா உனக்கு வந்து சேர முன்னால ஆக உனக்கு பெரிய மகன் தொட்டதுதா உனக்கு பேசாத பூந்தேரு உனக்கு நடுமகன் தொட்டதுதா உனக்கு நடுவாத பூந்தேரு ஐயாவோ இளைய மகன் தொட்டதுதா உனக்கு எழும்பாது பூந்தேரு ஐயா உனக்கு இன்னைக்கு வாக்கி அரிசி கொண்டு ஐயா உனக்கு இன்னைக்கு வலதுபுறம் எண்ணெய் கொண்டு ஐயா உனக்கு சீயக்காய் அரப்பு கொண்டு உனக்கு சிங்காரி மேளம் கொண்டு ஓங்கி அழுதாளுங்க எங்க நம்ம கொண்டாடி பிள்ளைகள் காண எதுக்குதா எங்க காண அவளுக்கு கந்தமுதாத்து யாவும் வந்துச்சு நினைக்கிறேன் ஐயோ பிள்ளையார் சொல்லி போட சொன்னா அவங்க இளவு வீட்டுல போறதா போட்டுட்டு இருக்காங்க நீ பழனி பஸ் ஸ்டாண்ட்ல உரிமை அடிச்சுக்கிட்டு இந்த மொன்னப்பாம்பு எங்க அது ஏண்டா சுத்தி அதுக்கு எல்லாமே சரியா இருந்துச்சு என் மகன் வந்து தட்டை அந்த என் குழந்தைய வந்து உரிமை அடிக்கல ஆமா ஏன்டா சீசன் முடிஞ்சுனா அந்த வேலையா அது சரி, நீங்க போடுற சொல்லி எல்லாம் சரியில்லை நம்ம அட்வான்ஸ் திருவிழாவுக்கு வாங்கிருக்கோம் அவன் முந்தி முந்தி விநாயகனே முந்தி முந்தி விநாயகனே பத்து முக்கோடி தேவர்களே பத்து முக்கோடி தேவர்களே உங்களுக்கு நல்ல முன்னேறங்கள் அந்தக்கு போதும் நான் மதிக்கும் பாதா பண்ணு நீ பண்ணு இங்க உதார்கள் எல்லாம் ஊம்புதுகா என்று சொல்லி ஓ முருகா உனக்கு சோறு போட்டு வண்டி விட்டு சம்பளம் கொடுத்து இந்த ஊருக்கான இது வர சொல்லு எங்க ஊருக்கு நீ ஊர்ல உதவங்க சார் ஓம் முருகா ஓ முருகா Oh,
கேப்பு விடாம ஆடினா அவனுக்கு முட்டி வலிக்குங்க. நீங்க சாராயம் குடிச்சுட்டு ஆடுங்க. நான் சாராயம் குடிக்கல. குடிக்கல. யாரா குடிச்சது? எங்க வாத்தியாரு என்ன அவர் வாட்டில் அப்படி உட்காந்து நெளிவு எப்படி இருக்கு? நெளிவு நல்லா இருக்கா? நீங்க ரெண்டு நெளிவு பேரும் இல்லையா? ஆடுங்க. நான் உட்காந்து பாக்குறேன். அப்படிதான் அட்வான்ஸ் வாங்கினேன். அங்க மசாலா மலை மேல ஆடி மத்த மசாலா மலை மேல மசாலா மலை மேல அழகி போடி மேல அழகி போடி மேல இனாதவாட இனாவாட இனாதவாட இனாவாட இனகி போடி மேல இனகி போடி அப்படி காக்காத வாழ கரவாழ காக்காத வாழ தனநானே தனனம் தனை நானே என்னைய நானே ஆடுறேன். ஏண்டா இவன் காலம் இருக்கிறேன் கையில இப்படி அடிக்கிறேன் எத்தனை வாத்தியார் எப்படி கிளீனா போனாரு? ஆ. கால் மாறாம. ஆ. நீ என்கிட்ட தடை மாறிட்டு போல அதே கால் மாறி. இங்க வா. நான் வாத்தியார் தானே. நான் வாத்தியார் தானே. அம்மா புது பெட்டி கிராமத்திலே புது பெட்டி கிராமத்திலே கிராமத்திலே புது பெட்டி கிராமத்திலே கிராமத்திலே 52 வட்டமா வட்டமா அடுத்து கையடிக்கணும் அடியே பிள்ளை பொறுக்க நீ பொறுக்க மாட்டேன்
இதா உன் பாத்துக்கு ஆங்கல பேம் பாத்துக்கு ஆவா பாத்து பார்க்கலாம். சிலுக்கு சிலுக்கு சிலுக்குதா சிங்கப்பூர் வளக்குதா யாருக்குயா? உங்க அம்மா வீட்ல ஆமா பாத்துடா ஆங்க போல இன்னைக்கு மீடியமா இருக்கேன் டேய் அவன் போல எங்க உதுவுதா எனக்கு மட்டும் பெருசு பெருசா கொடுக்குறாங்க என்னது என் தலைக்கிறத பாருங்க கதவை வளைவா இருக்குது அது போந்து வந்து அப்படிதான் ஆரம்பிச்சு கிடக்குது அப்படியா அப்படியா? போதா வெள்ளச்சாமி கையெழுத்துட்டாங்க அந்த வேலையெல்லாம் பாப்பியா வெள்ளச்சாமி? வெள்ளச்சாமி கையில அடிச்சுட்டாங்க அப்படி சொல்லு. கையில அடிச்சு விட்டாரா உன் கையில பட்டுச்சா? சுனீல் ஆமா ஆமா சுனீல் வந்துருச்சா சுனீல் 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 சூடு தானே படுத்திருக்க முடியா? நல்லதா போதா வேகமா அதுக்கு ரோசமா எருமாடு சாமி ஓட்ட மாதிரி பேசுவேன். கண்ணுசாமி நீ ஒன்னா பேசுறீங்க. நீங்க அப்படித்தான் இருக்க. நீங்க அப்படித்தான் இருக்க. என்னனே என்ன இதெல்லாம் வியாழக்கம் 500 சந்தேகம்டா காய்கறி வியாபாரமா மந்த போச்சுதான்னு அப்படி சொல்லுங்க. மண்டையில் தாண்டா அதுக்கு 5 கிலோ கேட்டாரு ஏன்னு கேளு. நான் ஃப்ரிட்ஜ்ல கொட்டி வச்சு சரி சுட்டு சுட்டு சாப்பிடணும். சுட்டு சுட்டு இதுல வந்து 300 கிராமா?
225 கிராம் எப்படி பார்த்த நீ? எப்படி எடை போட்டியா? நான் புதுச்சேரி பார்த்தேன். இல்லப்பா, இதுல ஒரு 200 கிராம் போடுப்பா. என்னது கருப்பா வெள்ளையா இருக்குல்ல? ஆமா. நான் கள்ள முட்டாயால வந்தது இல்லை. ஏய் பெண்ணா போச்சுனே. பெண்ணா போச்சுனே. பெண்ணா போச்சுனே. மந்த போட்டுதானே மண்டையில இருக்கு பாரு மூளை. அத கழட்டி அதுல போடு. அதே மாதிரி நம்ம இந்த பூஜை இருக்கு. நல்லா நீட்டா மசூல் கூடாதா சுட்டு கூட கொடுங்க. நாங்க வச்சு சாப்பிட்டுக்கிறோம். செவரட்டு மாதிரி அதுதான் அவனுக்கு சைடு இருக்கு. அவனுக்கு வந்து அந்த காதை பிடிச்சு கொடுத்து ஒரு காது இருக்கு அவன்ல. உங்களுக்கு தெரியுமாடா அதெல்லாம்? ஒரு காது இருக்கு. ஈவி வச்சுக்கிட்டு அதை அவன்கிட்ட கொடுத்துருங்க. நாம ஏவாளமே பந்தனால போங்கதான். டேய், இப்ப எல்லாரும் போதும். அடுத்து கையடி. டேய் அடுத்து நான் கையடி கும்மி அடிக்கிறா. கும்மி அடிக்கணும். அதே கையில அடிப்போம்ல. அடிப்பியா? கும்மி அடிச்சு பாத்துருக்கியா? என்னை கேட்கறது நீ பாத்தியாதாங்க? ஏண்டா அந்த காலத்துல எங்க அப்பா திருவிழா வேறு கூத்தி போனாங்கன்னா முளைப்பாரி போட்டுருப்பாங்க. முளைப்பாரி போட்டிருப்பாங்க. முளைப்பாரி நடுவில் நிக்க வச்சு என்னை சின்ன பிள்ளை மைக்க தூக்கி கையில கொடுத்துட்டு இவங்க சுத்தி வர ஜாக்கெட்லாம் போட மாட்டாங்க. சாக்கெட்டு போட மாட்டாங்க அந்த காலத்துல. நீ சின்ன பிள்ளையா இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கப்ப சரி. எங்க அப்பத்தா அப்படி சொல்லத்துக்கிட்டு அதிகம் பாரு. எப்படி? ஏல ஏலா ஏழை ஏழைவா? நாக்கு சொன்னதான். ஆமா. அப்ப சொல்ல மாட்டேன். ஏழை ஏழைன்னு சொல்லு. அப்படி சொல்லிக்கிட்டு அப்படி சுத்திக்கிட்டு அடிப்பாங்களா? அடித்த உடனே ஏப்பா கும்பி அடியா? கும்மி அடி. அப்படியா? அப்ப ஏழை 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 அழுத்தி திரும்ப திரும்புவாங்க. அப்படி கையோட அப்படி கழுப்புன்னு ஒரு சுத்து வரும். என்ன ஆகுறா? ரெண்டு கையிலையா? ரெண்டு கையும். அப்படி அப்படிதான் இது இங்குதான் வரும். அப்படி கும்பி அடி. ஈரோட்டு சாய சேலை 27 போதும். அடிச்ச போதே இறங்கி போச்சுதா? இருந்தாலும் அம்மா வேட்டைக்கு போக சொல்லுச்சு. சேத்தைக்கு போகணும். காடை கவிதை எல்லாம் பிடிக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. வெள்ளமலை காட்டுக்கு போறோம். போதாமா? காடை கவிதை பிடிக்கிறோம். புறப்படுவோமா? போதாமா? வேட்டையில 2 பேரும் விருப்பம் கொண்டு. ஆமாங்க. ஏப்பா, எல்லா பேரும் அடிச்சாங்க இல்ல? எவனாவது உருப்படி அடிச்சானா? டேய் வாத்தியார் தான் கரெக்டா டேய் இவன் கண்ணூத்தியான் கண்ணை கட்டிட்டு ஒரே இல்லை. அவன் முந்த எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. சின்ன என்ன சொன்ன? அவன் சின்ன எல்லாம் சொன்னான். என்ன சொன்னேன்? அவன் பார்த்து கழிக்கிறான். இவன் பார்த்து கழிக்கிறான். சரி. நான் பார்த்து கழிக்கிறேன். விதவி மாதா எல்லா ஆட்டமும் பரவாயில்ல. நமக்கு அதை கொடுக்கவே இல்லை. 275 கிராம். கிராம்
அது மண்டை போவாங்கடா. ஆனா மண்டையில அதுதான்டா. சரி, ஆமா எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. வெள்ளையம்மா வரக்கூடிய நேரம். இந்த சீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கிரகம் பூரா வேலைக்கு ஐதீகம் உண்டு. அம்மா கொஞ்சம் எழுதி எழுப்பிடுங்க. ஏக்கா சோறு ஓட்டக்கா, ஏக்கோ ஏக்கோ எந்திரிச்சு உட்காருக்கா, தூங்காத. ஆமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் எழுப்பிடியா பாப்பா, எழுப்பிடுங்க. இருக்கிறத 4 பேரும் படம் தூங்குறீங்க. ஆமா கொஞ்சம் இன்னொரு வச்சு தம்பி நல்லா. போலாமா? எல்லாம் வெள்ளையம்மா வரக்கூடிய வேலையில யாரும் தூங்கக்கூடாது. ஆமா ஏன்னா வெள்ளச்சாமி வெள்ளையம்மாள் கதை ஆரம்பம். வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி சந்திப்பு சின்ன வயசுல பார்த்தது. வெள்ளச்சாமி வெள்ளையம்மா சந்திப்பு இப்பொழுது பாக்குறாங்க. அது மட்டுமல்ல, வெள்ளச்சாமி வெள்ளையம்மா சந்திப்பு முடிந்தவுடன் மதுரை பாண்டிமணி தெய்வம் ஆங்கார கோபத்தோட மீசை முறிக்க பல்கடித்து வெள்ள குதிரை ஏறி வீச்சரோ கைப்பிடித்து ஆங்கார கோபத்தோட வருகின்ற நேரம் தயவு செய்து தாய்மார்கள் சின்ன குழந்தையா இருந்தாலும் தூங்கக்கூடாது, எந்திரிச்சு பாருங்க. இப்பொழுது யூடியூப் சேனல் புகழ் பெற்ற பாசத்திற்குரிய அன்பு சகோதரி ஸ்ரீ பூபதி சகோதரர்கள் இப்பொழுது வெள்ளையம்மாளாக வேடு மன்றம் வருகின்றார். இந்த தூங்குறாங்க அந்த கோயில படுத்துறவங்க தயவு செய்து எழுப்பிடுங்க. இதை கொஞ்சம் ஏற்றி விடுங்க. 2வது மைக் அது ஏற்றுவேன். வெள்ளச்சாமி